அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் உலகமே வியந்து நிற்கிறது. வல்லரசுகளோ விழி பிதுங்கி நிற்கிறது. சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், ஒத்துக்கொள்ள முடியாமல் தவிக்கிறது. இந்தியாவிடம் வந்து வகையில்லாமல் சிக்கிக் கொண்டது. இந்தியாவிடம் விளையாட்டு காட்டுகிறோம் என்பதும் பிறகு மார்தட்டி கொள்ளலாம் என்ற நோக்கிலும் செயல்பட்டதன் விளைவு இந்தியாவுடன் மாட்டிக்கொண்டு தவிக்கிறது. வெள்ளையர்கள் நடத்தும் உலக பத்திரிகைகள் அனைத்திலும் பொய்யான செய்திகள் பரவிக்கொண்டிருக்கும் போதும், தாங்கள் விழுந்து விட்டோம், மீசையில் மண் ஒட்டவில்லை என்று சொல்லிக் கொள்ளும் போதும் இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியை அவர்களால் ஒத்துக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. என்ன நடந்தது? உண்மையில் F-35 என்ற அமெரிக்க தயாரிப்பான பிரிட்டிஷ் போர் விமானம் இந்தியாவிற்குள் தரையிறங்கியதன் பின்னணி என்ன? இதை பற்றித்தான் இப்போது பார்க்க போகிறோம். பல கேள்விகளுக்கு விடை காணப் போகிறோம். வெறும் 100 நாட்டிக்கல் மைல்ஸ் தூரத்தில் இருந்து வந்த விமானத்திற்கு எப்படி எரிபொருள் காலியானது? ஏன் தர இறங்கியது? ஏன் திருப்பி அதை இயக்க முடியாமல் போனது? இவற்றுக்கான விடைதான் இப்போது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு போர் விமானம் தங்கள் வான் எல்லைக்குள்ளோ அல்லது ஒரு போர்க்கப்பல் தங்கள் கடல் எல்லைக்குள்ளோ புகுந்துவிட்டால் அவற்றை தாக்குவதற்கான உரிமை ஒவ்வொரு நாட்டிற்கும் உண்டு. ஆனால் அந்த கப்பல்களோ அந்த விமானமோ வருவதற்கு முன்பே தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தால், நோக்கத்தை தெரிவிக்கப்பட்டிருந்தால் அதை வந்து நட்பு ரீதியாக அணுகவும் இங்கு வாய்ப்பு இருக்கிறது. போர்க்காலங்களில் மட்டும்தான் எதிர்பாராமல் போர் விமானங்கள் வருவதும் எரிபொருள் நிரப்புவதும் எல்லாம் நடக்குமே தவிர மற்ற காலகட்டங்களில் இது அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் உளவு பார்ப்பதற்கு அல்லது மாற்று வேறு ஏதாவது நோக்கங்களுக்காகவும் இருக்கக்கூடும் என்ற அச்சம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் உண்டு. எனவே அவற்றை எதிர்ப்பதும் தாக்குவதும் ஒவ்வொரு நாட்டிற்கும் உரிமையும் உண்டு. இது எல்லா நாடுகளும் பின்பற்றுவதுதான். கடந்த ஜூன் 14ஆம் நாள் HMS பிரின்ஸ் ஆஃப் வேல் என்ற பிரிட்டிஷாரின் போர்க்கப்பல் ஒன்று இந்தியாவின் கடல் எல்லையை ஒட்டிய சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதை வழியாக சென்று கொண்டிருந்தது. இது ஏற்கனவே இந்தியாவிற்கு தெரிவிக்கப்பட்டிருந்ததால் இந்தியாவும் அவற்றை பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தது. ஆனால் திடீரென்று அந்த கப்பலில் இருந்து ஒரு போர் விமானம் கிளம்பி இந்தியாவின் வான் எல்லைக்குள் புகுந்தது. அது புகுந்த ஓரிரு நிமிடத்திலேயே திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. அப்போது சொல்லப்பட்டது மோசமான வானிலை காரணமாகத்தான் தரையிறக்கப்பட்டதாக சொன்னார்கள். ஆனால் பிறகு சொன்னார்கள் எரிபொருள் தேவைக்காகத்தான் தரையிறக்கப்பட்டது, தட்டுப்பாடு வந்துவிட்டது, அதனால் இறக்கிவிட்டோம் என்று சொன்னார்கள். அடுத்து சிறு கோளாறு இருக்கிறது, அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்கிறது, அதனால் தான் தரையிறக்கப்பட்டதாக சொன்னார்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் கடந்த 26 நாட்களாக இது வந்து சரி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ஒரு விசித்திரம் என்னவென்றால், விமானம் தரையிறக்கப்பட்ட உடனேயே அதிலிருந்து வெளியேறிய விமானி விமானத்தின் பக்கத்திலேயே ஒரு நாற்காலி போட்டு உட்கார்ந்து கொண்டு விமானத்தை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகரமாட்டேன் என்றார். மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள யாருமே அந்த விமானத்தை தொடக்கூடாது என்றபடி அவர் காவல் காத்தார் என்று சொல்லப்படுகிறது. நான் தகவல் தெரிவித்திருக்கிறேன், எங்கள் ஆட்கள் வருவார்கள், அதனால் எந்த தொந்தரவும் செய்யாதீர்கள் என்றபடிதான் இருந்தாரே ஒழிய உதவி செய்வதற்கு கூட அவர் அனுமதிக்கவில்லை. அந்த அளவு அந்த விமானத்தை பாதுகாத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தது மிகப்பெரிய செய்தியாக பரவிக்கொண்டிருந்தது என்பது உண்மை. ஆனால் இந்த செய்திகள் எல்லாமே பரவவிட்டதும், அதானது எரிபொருள் எந்திர எரிபொருள் கோளாறு, ஹைட்ராலிக் சிஸ்டம் கோளாறு, காலநிலை மோசம் போன்ற செய்திகளை சர்வதேச ஊடகங்கள் அவங்கள் பரப்பிக்கொண்டே இருந்தனவே ஒழிய ஏன் இறங்கியது என்ற உண்மையான விவரத்தை யாரிடமும் சொல்லாமல் பார்த்துக் கொள்கிறது, இப்பவும் பார்த்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை. சரி, சிறு கோளாறா இருந்தால் கூட கப்பலில் இருந்து வல்லுநர்கள் வந்தபோது அது சரி செய்திருக்க வேண்டும். அப்போது முடியவில்லை. ஏன் பிரிட்டிஷிலிருந்து சுமார் 24 வல்லுநர்கள் இங்கு வந்தார்கள், அவர்களாலேயும் சரி செய்ய முடியவில்லை. கடைசியாக இந்த விமானத்தை உருவாக்கிய அமெரிக்க நிறுவனமான லாக்ஹீட் மார்டின் வல்லுநர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், அவர்களாலேயும் இது சரி செய்ய முடியவில்லை. இதை பாகம் பாகமாக பிரித்து இனி பெட்டிக்குள் அடக்கி சரக்கு விமானங்களில் எடுத்து செல்வது ஒரே வழி என்று யோசிப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. ஆனால் இந்த நிலை ஏன் உருவானது? மிக குறுகிய ஒரு சில நிமிடங்களிலேயே எரிபொருள் தீர்ந்துவிட வாய்ப்பே இல்லை. மட்டுமல்ல, காலநிலை மோசமானாலோ, எரிபொருள் தேவை என்றாலோ, அல்லது சிறு கோளாறு என்றால் கூட 26 நாட்களாக அந்த விமானம் ஒரே இடத்தில் நிற்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இனி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், இதை வந்து பணிமனையிலோ ஆங்கர், அதாவது பார்க்கிங் பண்ண வேண்டிய இடத்தில் ஒதுக்கி நிறுத்தவோ சொன்னபோது கூட விமானி தயாராகவில்லை. நிப்பாட்டிய இடத்திலேயே 26 நாட்கள் நிப்பாட்டி வைத்திருந்தார். ஏனென்றால் மற்ற இடத்தில் எங்கேயாவது நிப்பாட்டி விட்டால் இந்தியாவின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இதன் தொழில்நுட்பத்தை கவர்ந்தெடுப்பார்கள், ஸ்கேன் பண்ணி விடுவார்கள். அப்படி என்கிற அச்சமும் பயமும் அவர்களுக்கு தகவலாக விமானிக்கு கொடுக்கப்பட்டதால் விமானி அந்த இடத்திலிருந்து அந்த விமானத்தை நகர்த்தவே இல்லை. இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், பொதுவாக இந்த விமானம் மிகப்பெரிய தொழில்நுட்ப சக்தியும் இந்தியாவில்
உலக அளவில் 5th ஜெனரேஷன், அதாவது 5வது தலைமுறையை சார்ந்த முதன்மையான விமானமாக உலக அளவில் பேசப்படுகின்ற ஒரு விமானம் தான் இந்த F-35 என்ற இந்த போர் விமானம். இது சுமார் மணிக்கு 1200 மைல் வேகத்தில் பறக்கக்கூடியது என்றும், அதானது ஒலியை விட வேகமாக பறக்கக்கூடிய விமானம் என்பது மட்டுமல்ல, இது ஆயுதங்களையோ வெடிப்பொருட்களையோ வெளியில் தெரியாமல் சுமந்து சென்று செங்குத்தாகவும் தரையிறங்கவும் தாக்கவும் வல்லமை பெற்றது என்றும் சொல்கிறார்கள். மட்டுமல்ல, தற்சமய ரேடார்களில் ஒன்றும் சிக்காமல் ஒளிந்தும் மறைந்தும் தந்திரமாக பாயும் திறன் கொண்டது என்பதால், அதானது ஸ்டெல்த் பவர் உள்ள மிகப்பெரிய விமானங்களில் 5வது தலைமுறையை சார்ந்த முதன்மையான விமானங்கள் என்கிறார்கள். அதானது ராஃபேல் விமானத்தையும் விட, ரஷ்யாவின் சுகோ 35 என்ற விமானத்தையும் விட இதுதான் முதன்மையானது என்று அமெரிக்கா எப்போது மார்த்தட்டிக் கொள்கின்ற இந்த விமானம் தான் இப்போது சுயமிழந்து செயலற்று இனி வாழவே வழி இல்லாமல் ஆபரேஷன் நடத்தி பயனில்லை, இனி போஸ்ட் மாற்றம் தான் இனி முடிவு என்ற வகையில் இந்தியாவின் விமான நிலையத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால், இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தபோது, அதானது ஆபரேஷன் செந்தூர் நடந்தபோது நம்மளை ட்ரோன்களாலும் விமானங்களாலும் தாக்க முற்பட்ட போது அனைத்தையும் வான்வெளியிலேயே இந்தியாவின் எல்லைக்கு வெளியிலேயே அதை சிதைத்து அழித்துவிட்டு பாகிஸ்தானுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனால் அமெரிக்காவிற்கு இது மிகப்பெரிய ஒரு குசும்பாக இருந்தது. இதை எப்படியாவது முறியடிக்க வேண்டும், இந்தியாவிற்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு ஏளனத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் குறியாக இருந்தது. எனவே இந்த வல்லரசுகள் இணைந்து தற்போது இந்த விமானத்தை அனுப்பி இந்தியாவின் ரேடார்களில் சிக்காமல் எப்படி போய் நாங்கள் இந்தியாவிற்குள் உளவு பார்த்து வந்தோம் என்றபடி ஒரு செய்தியை பிறகு வெளியிட்டு அங்கே இந்த புகைப்படங்களையும் வெளியிட்டு அதற்கு ஆதாரமாக காட்டி ஏளலாம் செய்யலாம் என்று நினைத்திருப்பார்கள். அல்லது வெள்ளோட்டமாக ஒன்று சோதனை செய்துதான் பார்ப்போமே இந்தியாவின் வான்வெளி பாதுகாப்புகள் அல்லது இந்தியாவின் எல்லை பாதுகாப்புகள் எந்த அளவில் இருக்கிறது என்பதை சோதனை செய்துதான் பார்ப்போமே, இந்தியா மார்த்தொட்டி கொள்கிற அளவுக்கு அவர்களைப் போல் பொய் சொல்கிறார்களா உண்மையை சொல்கிறார்களா என்று சோதித்து பார்க்க முற்பட்டிருக்கிறார்கள். இந்த முற்படலின் உத்திதான் திடீரென்று இந்த போர் விமானம் அங்கிருந்து கிளம்பி இந்தியாவின் வான்எல்லைக்குள் புகுந்தது. அப்போது நடந்தது என்ன? இந்தியாவின் பாதுகாப்புக்காக சுமார் 15க்கும் மேற்பட்ட சேட்டலைட்டுகள் வான்வெளியில் சுற்றி கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஆக அவைகள் எல்லாம் மிக தந்திரமாக இது கண்டறியப்பட்டு அடையாளம் காணப்பட்டு இந்த விமானத்தின் கட்டுப்பாட்டு மையத்துடனான தொடர்புகளை அது உடனே ஜாம் மூலமாக துண்டித்தது. அதற்கு பிறகு கணனி சம்பந்தப்பட்ட அனைத்து செயல்பாட்டுகளையும், விமானத்திற்குள் உள்ள அனைத்து செயல்பாட்டுகளையும் செயலிழக்க வைத்தது. உளவு பார்ப்பதற்கான, ஆயுதங்களை ஏவுவதற்கான போன்ற மற்ற பல தகவல்கள் அல்லது மற்ற செயல்பாட்டு திறனை எல்லாம் படிப்படியாக சில நொடிகளிலேயே இந்தியாவின் ரேடார் சிஸ்டங்கள் மூலம் சிதைக்கப்பட்டன. அதன் மூலம் இதன் கட்டுப்பாட்டுகளை இழந்து விமானம் எங்கு சென்றது எங்கு வந்தது என்று அறியாமல் ஒரே ஒரு வழி, விமானம் எப்படியாவது தரையில் இறங்கியாக வேண்டும், இல்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்து அல்லது விமானம் அழிந்துவிடும் என்ற நிலைமை வந்ததும் இவர்கள் உடனே பைலட் சுதாகரித்துக் கொண்டு விமானத்தை தரையிறக்கினார். அதன் பிறகு இந்த விமானத்தை சரி செய்து மேலேற்றுவதற்கு இவர்களுக்கு முடியவே இல்லை. காரணம், இவற்றின் எல்லா சிஸ்டங்களையும் இந்தியாவின் ஜாம் சிஸ்டம் சிதைத்து விட்டது. இந்தியாவின் வான் பாதுகாப்பு சிஸ்டங்களான இன்டிகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்பது சாதாரண விஷயம் இல்லை என்பதை வெள்ளைக்காரன் முதலாக இப்போது தெரிந்திருக்கிறான். அதை உலகுக்கும் நிரூபித்து காட்டிக் கொடுத்திருக்கிறான். நமக்கு செலவு இல்லாமலேயே நம்மளுடைய தொழில்நுட்ப திறனை உலகுக்கு காட்டியிருக்கிறது. அதே சமயத்தில் சொந்த காசிலேயே அவர்கள் சூன்யமும் வைத்திருக்கிறார்கள். அதானது அமெரிக்காவின் F-35B என்ற இந்த போர் விமானத்தை உலக அளவில் சந்தைப்படுத்துவதற்கு முயற்சி செய்து பல நாடுகளிடம் விற்பதற்கு முயற்சி செய்கிறது. இந்தியாவிடம் கூட சொன்னது. இந்தியா இவங்களின் நிபந்தனைகளை ஏற்க விருப்பம் இல்லாததால் இதை வாங்குவதை தவிர்த்தது. அப்படி எங்களுக்கு தேவை இருந்தால் இதற்கு மாறாக நாங்கள் ரஷ்யாவிடம் இருக்கின்ற சுகோ 65 போன்ற வேறு விமானங்களை வாங்க முடியும், அல்லது ரேஃபேலின் புதிய இதை உருவாக்க முடியும், அல்லது அவற்றை வாங்கி மெருக்கேற்றி எங்கள் செயல்பாட்டுக்கு பயன்படுத்த முடியும் என்ற வகையில் இவர்களின் வற்புறுத்தலை ஏற்றுக்கொள்ளவில்லை, வாங்கவில்லை. இது அமெரிக்காவுக்கு ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நிலையில் தற்போது 5ஆம் தலைமுறை விமானங்களிலேயே முதன்மையானது என்று மார்த்தட்டிக் கொண்டிருந்த ஒரு விமானம் தற்போது இப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டி சின்னா பின்னமாகி செத்து நிற்கிறது என்று சொன்னால் அதன் சந்தை மதிப்பு மொத்தமாக அழிந்துவிடும், தங்களுக்கு லாபம் ஈட்ட முடியாது என்ற பயம் ஒரு பக்கம் இருக்கிறது. மட்டுமல்ல, அது உண்மையாக அவர்களே அவர்களுக்கு வேட்டு வைத்து நிரூபித்து விட்டார்கள். ஆக இப்போது வெள்ளைக்காரர்களுக்கு உண்மையை சொல்லவும் வழி இல்லை, மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்தியாவின் பவர் என்ன என்பதையும், இந்தியாவின் வான்வெளி பாதுகாப்பு எத்தகைய சக்தி வாய்ந்தது
என்பதும் இன்டிகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் எத்தகைய வல்லமையும் வலிமையும் கொண்டது என்பதையும் வெள்ளைக்காரனுக்கு இப்போது புரிந்துவிட்டது. எவ்வளவு பெரிய பாதுகாப்பையும் மீறி ஒளிந்து மறைந்து திடீர் தாக்குதல் நடத்தி எதிரியை அழித்துவிடும் வல்லமை கொண்ட விமானம் என்று சொல்லப்பட்ட இந்த F-35 செயலிழக்க வைத்து அப்படியே கொண்டு வந்து தரையிறக்கி எந்த பாதிப்பையும் உருவாக்காமல் அதையும் செயல்பட விடாமல் திருப்பி அதை பயன்படுத்த முடியாத, அதாவது உதவாத நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்றால் இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியும் வல்லமையும் எத்தகையது என்பது பார்த்துக் கொள்ளுங்கள். சரி, போர்க்காலங்களில் அல்லாமல் ஜாமர் போன்ற விஷயங்களை பயன்படுத்துமா என்றால் உண்மைதான். போர்க்காலங்களில் தவிர ஜாமர் போன்ற விஷயங்களை பயன்படுத்தினால் அந்த விமான நிலையங்களில் அல்லது அந்தந்த விமான நிலையங்களிலோ வான்பகுதியிலோ நிறுத்தாமல் கடந்து செல்கின்ற விமானங்களையும் கூட அது பாதிக்கும். அதாவது பயணிகள் விமானங்களையும் கூட பாதிக்கும் என்பதால் பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் இந்தியாவிடம் இருக்கின்ற தொழில்நுட்பம் அப்படி அல்ல. எதிரியை மிக விரைவில் தொலைவிலேயே கண்டுபிடித்து அவற்றை சரியாக மிசைலாக இருந்தாலும் ட்ரோனாக இருந்தாலும் அல்லது போர் விமானமாக இருந்தாலும் அவற்றின் செயல்பாடுகளை சிதைத்து செயல்பாடுகளை அழித்து அவற்றை செயலிழக்க வைக்கும் திறன் இன்று வான் சக்திக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறது இந்தியா. அதனால் தான் நாங்கள் முதலிலே சொன்னோம், வல்லரசுகள் இன்று விழி பிதுங்கி சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவிக்கிறது என்பது. இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியை அவர்களுக்கு ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்கள் ஒன்று உணர்ந்திருக்க வேண்டும். தங்கள் வானாராய்ச்சி விஷயங்கள் ஆனாலும் சரி, ஏன் 6வது தலைமுறை போர் விமானம் ஆனாலும் சரி, அதன் தொழில்நுட்பத்திலும் உற்பத்தியிலும் இந்திய வம்சாவழியினரின் பங்களிப்பு இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. ஆக அப்படிப்பட்ட இந்தியர்களின் தொழில்நுட்பமும் தொழில் திறமையும் ஒரு காலத்தில் அங்கீகரிக்கப்படாமல் இருந்ததால் மேலை நாடுகளில் அவர்கள் அடைக்கலம் தேடினார்கள். ஆனால் இன்று அப்படி அல்ல. திறமைசாலிகளுக்கு இந்தியாவிலேயே அங்கீகாரமும் கௌரவமும் கிடைக்கிறது. அவர்கள் தங்கள் திறமையை இந்தியாவில் காட்டுவதற்கு முனைகிறார்கள். அதன் விளைவு இந்தியாவின் வளர்ச்சியில் நன்றாகவே பிரதிபலிக்கிறது. இந்தியர்களின் பங்களிப்பு இல்லாத அமெரிக்காவில் துறைகளே இல்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த மூளைகள் எல்லாம் இந்தியாவில் இருந்துதான் ஏற்றுமதி ஆகிறது. இப்போது இந்தியாவிலும் வல்லுநர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதால் இந்தியாவிலேயே அது தயாரிக்கப்படுகிறது, இந்தியாவிலேயே அது பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் உண்மை. ஆக இந்தியர்களை பார்த்து கொஞ்சமாவது அவர்கள் யோசித்திருக்க வேண்டும். இப்போது இவர்கள் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆனால் காலம் அவர்களை ஒத்துக்கொள்ள வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.